ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். வெயிட் பண்ணுங்கள். கட்ட குரலில் பேசினா தானே கேஜிஎஃப் மூடில் இருக்கும். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லப்படுற கர்நாடகாவோட சிங்கம் இறந்து போச்சு. பிரிட்டிஷர்ஸோட சண்டை போட்டு இறந்து போனார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட கண்ட்ரோலில் இருந்த கோலார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் நகரம் வெள்ளைக்காரங்களோட கைக்கு வருது. அந்த தங்கத்தோட வேல்யூ என்னன்னு தெரியாமல் அதை ஒரு தகர டப்பான்னு நினச்சி அந்த வெள்ளைக்காரங்க மைசூர் மகாராஜாவுக்கு அதை கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த வெள்ளைக்கார கூட்டத்தில் இருக்கிற ஒரு நரி இருந்துக்கிட்டு, இது சாதாரண ஊர் இல்லை, இங்கே மக்கள் சோழர்களோட காலகட்டத்தில் வெறும் கையை வச்சு மண்ணிலேருந்து தங்கத்தை எடுத்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது. இப்படி இருக்கிற ஒரு ரொம்ப ரேரான ஒரு பீஸ் ஆஃப் பூமியை ஒரு கிஃப்டாக ஒரு மகாராஜாவுக்கு கொடுக்குறதா, அதில் இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் நம்ம மறக்கிறதா அப்படின்னு யோசிச்ச அந்த வெள்ளைக்கார நரி இருந்துக்கிட்டு கோலார் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியாவை ஒரு கோல்டு ஃபீல்டாக மாற்றணும்னு முடிவு பண்ணுச்சு. அதுக்கு கீழே இருக்கிற தங்கம் என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுச்சு. அண்ட் தட் ஸ்டார்ட்ஸ் கோலார்ஸ் கோல்டன் ஃபீல்ட்ஸ். இந்தியாவோட டீப்பஸ்ட் டனல், வேர்ல்டோட செகண்ட் டீப்பஸ்ட் கோல்டு மைன்ஸ், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஃபைடு சிட்டி, இந்தியாவோட வரலாற்றிலே பார்க்காத அளவுக்கு 95% ஆஃப் த கோல்டு ஒரு ஊர்ல இருந்து தமிழர்கள் கையினால எடுத்து கொடுக்கப்பட்டு இருந்த இந்த கோலார் கோல்டு ஃபீல்டோட கதையை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு யஷோட கதையை சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு வீடியோவில் அந்த கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி கேஜிஎஃபோட உண்மையான கதையை 2வது முறையாக நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். பட் திஸ் டைம் வித் மோர் ஃபேக்ட்ஸ். எப்படி தான் படம் ஃபுல்லாக இந்த ஒரு சீரியஸ் மோட்லேயே பேசுகிறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு இது செட் ஆகுதா? செட் ஆச்சுன்னா சொல்லுங்கள். எனிவே, கேஜிஎஃப் சாப்டர் 3 கால்வென் பாப்பா கதை சொல்கிறதுக்கு ஹாய். எனிவே, ஆன் அ சீரியஸ் நோட், நான் சொன்னது எதுவுமே ஃபன் கிடையாது. நான் சொன்ன கதை உண்மையான கதை. கோலார் கோல்டு ஃபீல்டோட கதை கிட்டத்தட்ட 220 வருஷத்துக்கு முன்னாடி 1799 திப்பு சுல்தானோட மறைவோட தான் ஆரம்பிக்குது. கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் கேஜிஎஃப் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எப்படி லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொன்னாங்க? கேஜிஎஃபோட ஃபியூச்சர் என்ன? இப்போ இந்த உலகத்தோட செகண்ட் டீப்பஸ்ட் மைன்ஸ்னு சொல்லப்படுற கோலார் கோல்டு ஃபீல்டோட மிகப்பெரிய அதல பாதாளமான சுரங்கங்கள் இருக்குல்ல, இந்த சினிமாவில் கூட காமிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி டீப்பான ஃபீல்டு எல்லாமே இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர்னால ஃபுல்லாகி அங்கே இருக்கிற தங்கங்கள் தூங்கிட்டு இருக்குது. அதை இந்தியா வெளியே எடுத்துட்டு வருமா? அந்த கேஜிஎஃபோட கதை படத்தில் காமிக்க முடியாத அளவுக்கு ஒரு கிராண்டான ரொம்பவே மிகப்பெரிய வரலாறுங்கிறது தான் உண்மையான விஷயம். ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன். நம்மளோட நிஜம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ கேஜிஎஃபோட கதை எங்கே ஆரம்பிக்குதுனால், சோழர்களோட காலகட்டத்தில் இங்கே சோழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ அங்கே வரைக்கும் போய் கேப்சர் பண்ண கதைகள்லாம் இருக்குது. அப்படி சோழாவோட டைனாஸ்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கோலாரில் இருக்கிற மக்கள் வண்டியில் வருவாங்கல்ல, கோலார்லேருந்து கிளம்பி சோழர்களோட கேபிட்டல் இப்போ தஞ்சாவூருக்கோ திருச்சிக்கோ வராங்கனால் வர்ற வழியில் அந்த கார்ட்டு வரும்ல, கோலார்லேருந்து வர்ற வண்டிகள் இருக்குல்ல, மாட்டு வண்டிகள், அந்த மாட்டு வண்டிகளோட சக்கரத்தில் இருக்கிற மண்ணிலேருந்தே நம்ம தங்கத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு கோலாரில் தங்கம் செழிப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் மக்கள் வெறுமனே அப்படியே ஊரில் இருக்கிற மக்கள் தங்க துகள்களை மண்ணிலேருந்தே எடுத்து காமிப்பாங்களாம். அப்போ அந்த லேண்ட் எவ்வளோ ரிச்சாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி தான் கோலார் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திப்பு சுல்தானோட ஆட்சிலாம் வருது. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பல நூற்றாண்டுகள் வச்சுக்கோங்க. திப்பு சுல்தானோட கண்ட்ரோலில் கோலார் இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸுக்கும் திப்பு சுல்தானுக்கும் போர் வெடிக்குது. அந்த போரில் திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு. திப்பு சுல்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகாராஜா. அண்ட் அந்த திப்பு சுல்தான் இறந்து போறாரு. போரில் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட இடங்கள் எல்லாமே பிரிட்டிஷர்ஸோட கைக்கு வருது. அதில் இந்த கோலாரும் பிரிட்டிஷர்ஸோட கைக்கு போகுது. அது அவ்வளோ பெரிய தங்கம் வேல்யூபிளான இடம் அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ்க்கு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு மகாராஜாவுக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மகாராஜாவுக்கு எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை சர்வே பண்ணணும்ல, இவ்வளோ இடத்த நம்ம மகாராஜாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். எந்த மகாராஜான்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. கிஃப்டாக கொடுக்குறப்போ எதுக்குன்னா பதிலுக்கு அவங்க ட்ரேட் எனக்கு வேணும். பேசிக்காக பிரிட்டிஷர்ஸோட வேலை இது தானே, நம்ம நாட்டு இடத்தையே நம்ம நாட்டில் இருக்கிற மன்னர்களுக்கே கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து நம்ம நாட்டிலேருந்து சுரண்டி இங்கிலாந்துக்கு கொண்டு போகிற ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஸோ பதிலுக்கு பிரிட்டிஷர்ஸ் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் இந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வேயரை நியமிக்கிறாங்க. இந்த சர்வேயரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஃபீல்டு இவ்வளோ தூரம், அதாவது அப்போ அது கோல்டு ஃபீல்டு கிடையாது, கோலாருங்கிற ஊர், அது ஒரு கிராமம், செட் ஆஃப் கிராமங்கள். ஓகேவா? இந்த கோலாருங்கிற கிராமங்களை நம்ம எழுதி வைக்க போகிறோம், இது எவ்வளோ ஏரியான்னு மெஷர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த சர்வேயரை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சர்வேயருக்கு அங்கே மெஷர்மெண்ட்டில் இறங்குறப்போ தான் இந்த ஊர் மக்கள் கதை சொல்கிறாங்க. அந்த ஊரில் சராசரியாக இருக்கிற மக்கள் கூட தங்க துகள்களை கையில் எடுக்கிறத பார்க்குறாரு. அவரே அந்த ஊரை விசிட் பண்ணதுக்கப்புறம் மிரண்டு போகிறாரு. இங்கே தங்க துகள்கள் மண்ணுக்கு மேலேயே இருக்குதுங்கிறத தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு என்கிட்ட மண்ணை கொண்டு தங்க துகளாக எடுத்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த தங்கத்தோட வேல்யூ எவ்வளோ பெருசாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தெரியாத அந்த மக்கள் இன்னோசென்ட்டாக அந்த கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு
பிரிட்டிஷர்ஸோட கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு தங்கத்தை வந்து கீழே இருக்கிற தங்கம் என்னன்னு தெரியாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் மண்ணை கொண்டு வராங்க. அங்கே அந்த ஆஃபீஸர் சர்வேயர் முன்னாடி வந்து அந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு 56 கிலோவுக்கு ஒரு தங்க துகள் வந்து எடுக்க முடியுதுங்கிற கணக்கை காமிக்கிறாங்க. ஸோ 56 கிலோ மண்ணை எடுத்துகிட்டு வந்தாங்கனால் அதிலேருந்து ஒரு தங்க துகள் வந்து எடுக்க முடியுது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இது அந்த சர்வேயர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டில் எழுதுறாரு, இதை பப்ளிஷும் பண்ணுறாரு. அந்த ரெக்கார்டில் அவர் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து தன்னோட க்ரூடான ப்ராக்டிஸ்னால, அதாவது விவரம் தெரியாத இன்னோசென்ட்டான ப்ராக்டிஸ்னால 56 கிலோ மண்ணிலிருந்து ஒரு துகள் எடுத்து காமிக்க முடியும்னால் நம்ம கிட்ட இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்போ பிரிட்டிஷர்ஸ் கிட்ட தான் அதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம்னா இதுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மண்ணுக்கு மேலேயே 56 கிலோவுக்கு ஒரு துகள் கிடைக்குதுனால் மண்ணுக்கு கீழே இது ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய தங்க சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ள தங்கம் கொட்டி கிடக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும், நம்மளோட சயின்ஸை யூஸ் பண்ணோம்னா இதை நம்ம வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் இவர் எழுதி பப்ளிஷ் பண்றாரு. அடுத்த 70 வருஷத்துக்கு எத்தனையோ பேர் வந்து இந்த ஆசையில் ஆஹா இதை வந்து ஒரு எல்டோராடோன்னே பார்க்குறாங்க. எல்டோராடோனா ஒரு கோல்டன் சிட்டி, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தங்க சுரங்கம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து தான் எல்டோராடோ, இங்கே கோலார் தான் வந்து அந்த எல்டோராடோ அப்படின்னு நினச்சிட்டு பல வெள்ளக்காரங்க வந்து எத்தனையோ வருஷத்துக்கு வந்து எஃபர்ட்டை போட்டு தன்னோட சொந்த காசெல்லாம் இழைச்சி எப்படியாவது அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற தங்கத்தை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பட் யாரோட எஃபர்ட்டுமே சக்சீட் ஆகலை. 70 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய், இந்த சிப்பாய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே தான் சண்டை போடல, நியூசிலாண்ட்லேயும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு இங்கே வராரு, இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் வந்து கோலாருக்கு வராரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் போரில் இருந்த காலகட்டத்திலே வந்து அவருக்கு இந்த கோலார் கோல்டு ஃபீல்டை பற்றி எப்படி பல பேர் வாசித்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ இவருக்கும் அந்த ஒரு ஆசை, கோலாருக்குள்ளே உண்மையிலே தங்கம் இருக்குமா, அந்த தங்கத்தை எடுத்துகிட்டா நம்ம மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிடுவோமே அப்படிங்கிற ஒரு கிரேஸில் வந்து ஆல் இந்தியாவுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அப்போ தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த எல்லா இடத்தையுமே வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ சர்வேயர் வந்து முதல்லையே எழுதி பார்க்குறாரு, இதில் தங்கம் இருக்குன்னா சொல்கிறாரு. ஆனால் அதை யாரும் கண்டுக்கல. அந்த இடம் வந்து மகாராஜா கிட்ட போயிடுச்சு. 70 வருஷம் கழிச்சு வர்ற இந்த ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் இருந்துக்கிட்டு ஓகே இந்த ஒரு கோல்டு இருக்கிற இடங்களை வந்து நம்ம மைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு கவர்மெண்ட் கிட்டையும் பெர்மிஷன் கேட்குறாரு, மகாராஜா கிட்ட கேட்குறாரு. பட் எல்லாருமே வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அங்கே எதுவுமே கிடையாதுங்க, அது சும்மா வதந்தி, மண்ணுக்கு மேலே 1-2 துகள் இருக்குமே தவிர மண்ணுக்கு கீழே எதுவும் இல்லை. 70 வருஷமா எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, எதையுமே எடுக்க முடியலன்னு சொல்லி மூடி வைக்கிறாங்க. பட் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், கிடைச்சா உங்களுக்கு ஒரு தங்க சுரங்கம் கிடைக்க போகுது, கிடைக்கலனா என்னோட காசு போகுது, அது போனால் போகுது. இதை நான் காசுக்காக ஆசைப்பட்டேனால இப்போ எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சர் இருக்குன்னு தோணுது. என்னோட வாழ்நாளே இதுக்காக அர்ப்பணிக்க போகிறேன். ஸோ நான் தேட போகிறேன், அதுக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு பெர்மிட் பண்ணுறாங்க. அண்ட் தட் ஸ்டார்ட்ஸ் த கோலார்ஸ் கோல்டன் ஃபீல்ட்ஸ். கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து தலைவன் உள்ளுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் 4 வருஷம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக சொல்லித்தரார் எப்படி தங்கத்தை தேடணுங்கிறத, வெளிநாட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு வந்து சொல்லித்தரணும்னு பார்க்குறாரு. சில பேர் கற்றுக்குறாங்க, பல பேர் சொல்லித்தரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. பட் 4 வருஷம் கழிச்சு ஃபைனலி யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை அந்த ஒரு சிப்பாய் பண்ண முடியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலாருக்கு கீழே இருக்கிற தங்க சுரங்கம் இருக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. இதை ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆனால் காசு இல்லை, இருக்கிற எல்லா காசையும் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுலே இழந்துட்டாரு. இன்னமும் ஃபர்தராக காசு இருந்தால் தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா தங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதை வெளியே கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த கேப்ல இந்த 4 வருஷத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அவர் இந்த தேடிட்டு இருந்த காலகட்டத்தில் இவரோட கதையவே வந்து ஒரு நாவலா இன்னொரு வெள்ளக்காரர் எழுதி போடுறாரு. வெளிநாட்டில் வந்து அது பயங்கர ஹிட் ஆகுது. இப்படி ஒருத்தன் தங்கத்தை தேடிட்டு இருக்காங்கிறதே வந்து வெளிநாட்டில் ஒரு பயங்கரமான கிரேஸ் ஆகுது. இப்போ ஒரு அவெஞ்சர்ஸ் படம் இப்போ நம்ம ஊரில் ரிலீஸ் ஆனால் இப்படி எல்லாருமே பேசுகிறோம். நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிருந்த KGF, பாகுபலி, RRR இப்படி வெளிநாட்டில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே இவரோட கதை வந்து வெளிநாட்டுக்குள்ளே பயங்கரமாக ஹிட் அடிக்குது. ஸோ இவருக்கு வந்து நிறைய ஃபண்டர்ஸ் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஃபண்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கோலார் இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த வெள்ளக்காரங்களோட சேர்ந்து இந்த சிப்பாய் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த ஒரு அசோசியேஷன் இருந்துக்கிட்டு தங்கத்தை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கத்தை ஐடென்டிஃபையும் பண்ணிட்டாங்க. வெளியே கொண்டு வரலாங்கிற நேரத்தில் வேர்ல்டோட பிகெஸ்ட் கோல்டு மைன் கம்பெனி, ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து லீஸ் எடுத்துடுறாங்க. இந்த லீஸ் எடுத்துட்டு இந்த பசங்களை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான காரணம் கோலாரில் அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது. கோலாரில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா இங்கே பெட்டராக இனோவேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவங்க ஏஷியாவோட பிகெஸ்ட் பவர் பிளான்ட்டை செட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பவர் பிளான்ட்டையும் செட் பண்ணுறாங்க.
இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே கேள்விப்படாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட். கிட்ட இருக்கிற நதியில இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கோலாருக்கு அதை எலக்ட்ரிசிட்டி லைனாக கொண்டு வராங்க. 2022 நம்ம ஊரில் பவர் கட் இருக்கிறத கேள்விப்படுறோம். பட் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பவர் கட்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பவர் லைன் செட் பண்ணப்படுது. கோல்டு, தங்கம் வெளியே எடுக்கிறாங்க. கோலாரில் இருக்கிற மக்கள் வந்து செழிப்பாவாங்க நீங்கள் நினைப்பீங்க, அங்கே அதான் கிடையாது. அங்கே வெள்ளைக்காரங்க நிறைய பேர் வராங்க, செட்டில் ஆகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரண்மனைகளை கட்டுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பங்களாஸை கட்டுறாங்க. இருக்கிற எல்லா கோல்டு மைனும் வெள்ளைக்காரங்க தன்னோட பேரில் எழுதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய போஸ்டரில் வெள்ளைக்காரங்களே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பல பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. ஆனால் அங்கே வேலை நடக்கணுங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டிலேருந்து பல பேரை வந்து அங்கே வேலைக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க கூலிஸாக. அங்கே கூலிஸாக போன மக்கள் தமிழர்கள் தான் அங்கே வந்து நிறைய பேர் வந்து அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம் வந்து அந்த சினிமாவில் காமிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இல்லைனாலும் உண்மையிலே ஒரு மோசமான நிலைமையில தான் அங்கே இருக்கிற தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கிறது அங்கே இருக்கிற பிரிட்டிஷர்ஸோட வக்கர புத்தியை காமிக்குது. அங்கே இருக்கிற கேஜிஎஃப் வந்து ரெண்டாக பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒன்று இந்த பிரிட்டிஷ் கேஜிஎஃப், அங்கே வெள்ளைக்காரங்க வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அதை வந்து ஒரு மினி இங்கிலாண்டுனே கூப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் அங்கே அவ்வளோ பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க. அங்கே பிரிட்டிஷர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. எலக்ட்ரிசிட்டி அன்இன்டரப்டடாக இருக்கும். இதெல்லாம் கேஜிஎஃப்ல ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தகரத்தில் ஒரு சின்ன தகர ரூமாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ரூம்குள்ள 4 குடும்பங்கள் 5 குடும்பங்கள் அடுத்தடுத்து தூங்க வேண்டிய நிலைமை இருந்துட்டு இருக்கும். அப்படிதான் அங்கே இருக்கிற கேஜிஎஃப் எம்ப்ளாயீஸை வந்து ஆனால் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ட்ரீட் பண்ணிட்டு இருந்துச்சு. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 எலியை வந்து கொண்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 50,000 rats were killed in the எம்ப்ளாயீஸ் பாப்புலேஷன் ஆஃப் கேஜிஎஃப். அதே நேரத்தில் வெள்ளைக்காரங்க இருக்கிற கேஜிஎஃப் வந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் டவுனாகவே மாற்றி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு வழியாக அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற வேலையும் வாங்கிட்டு அங்கே இருக்கிற தங்கத்தையும் சுரண்டிட்டு ஃபைனலி பிரிட்டிஷர்ஸ் வந்து அங்கே தங்கம் இதுக்கு மேலே எடுக்கிறது வந்து அங்கே தங்கம் இருக்குது, அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காகிற செலவு வந்து அந்த தங்கத்தை விட அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற காலகட்டத்தில் அவங்க அந்த தங்கத்தையும் விட்டுட்டு ஃபீல்டையும் விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க தங்கம் அங்கே வந்து ஓகே இந்தியாவுக்கு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு இல்லை, அங்கே தங்கம் எடுக்கிற வேலை அதிகமாகிடுச்சுங்கிறதுனால அவங்க எடுக்க முடியாமல் கிளம்பி போகிறாங்க. ஏதோ ஒரு சினிமாவில் காமிப்பாங்க, சிம்பு வந்து கிளம்பி போவார். கிளம்பி போனவொடனே இங்கே பாரு அவன் சாப்பிடாம கிளம்பி போயிட்டான். அவன் சாப்பிடாம கிளம்பி போகல, அவன் சாப்பிட்டுட்டு இருந்த உப்புமா காலி ஆயிடுச்சுன்னு அவன் கிளம்பி போயிருக்கான். அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற பிரிட்டிஷர்ஸ் வந்து இருக்கிற கோல்டு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்ப இதை தான் சாக்குன்னு சொல்லி இந்தியாவோட கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்தியாவோட அரசாங்கம் அதுக்கப்புறமும் ரொம்பவே டிட்டர்மைண்டாக இல்லை நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை இன்னும் வெளியே கொண்டு வரணும்னு நினச்சி பல வருஷத்துக்கு ரன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியலை. 2000s ஃபைனலி அது மூடப்படுது. இந்தியாவோட அரசாங்கத்தினால அதை எஃபிஷியண்டாக ரன் பண்ண முடியல. ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் கேஜிஎஃப்ல வெடிக்குது. அதை நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது, அது எங்களோட வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாத்தையும் மீறி அரசாங்கம் அதை மூடி வைக்குது. அதை மூடி வச்சு பல வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட டிகேட்ஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இத்தனை டிகேட்ல வந்து ஒரு 2 டிகேட் ஆயிருக்கு. 2001 அதை மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிகேட்ல வந்து அங்கே இருக்கிற கேஜிஎஃபோட டீப்பஸ்ட் மைண்ட்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் வாட்டர்னால ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் இப்போ வந்ததுக்கப்புறம் புதுசாக அரசாங்கங்கள் மாற்றங்கள் பழைய நிகழ்ந்துட்டு இருக்குல்ல, கடைசியாக அந்த அரசாங்கம் இருந்துக்கிட்டு கேஜிஎஃப்ல மறுபடியும் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம், இந்தியாவில் இருக்கிற மறுபடியும் தங்கத்தெல்லாம் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு காலத்தில் 95% ஆஃப் கோல்டு கோலார்லேருந்து மட்டுமே எடுக்கப்பட்டு இருந்துச்சு. வேர்ல்டோட 6th லார்ஜஸ்ட் கோல்டு ப்ரொடியூசராக இந்தியா மாறி இருந்தாங்க. அது எல்லாமே இன்னைக்கு தண்ணி கடியில் தூங்கிட்டு இருக்குது அண்டர் கிரவுண்டில். அப்படிங்கிறப்போ மாற்ற போகிறோம்னு சொன்னாங்க. பட் எதுவுமே மாறாமல் அங்கே இருக்கிற மக்கள் இன்னமும் என்னைக்காவது மாறுங்கிற நம்பிக்கையோட மட்டும் காத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களோட சில பேரோட நம்பிக்கை இன்னமும் கோலாரில் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ தங்க சுரங்கங்கள் இருக்குங்கிறது. ஆனால் அதை யார் கண்டுபிடிக்க போகிறது? இன்னொரு பிரிட்டிஷ் சிப்பாய் மாதிரி நம்ம ஊர்லேருந்து யாராவது போய் அங்கே இருக்கிற தங்கத்தை மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வருவாங்களா? கோலார் கோல்டு ஃபீல்டை மறுபடியும் கோல்டன் ஆக்குவாங்களா? இந்தியாவோட கோல்டன் பீரியட் மறுபடியும் ஆரம்பிக்குமா இன் கோல்டு? கேள்விகள் மட்டுமே இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஜிஎஃப்க்கு கீழே இன்னமும் தங்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாதிரி அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால தான் பிரிட்டிஷர்ஸே கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் குடி சைனிங் ஆஃப் யூர். லவ் யூ ஆல். சியர்ஸ். டேக் கேர். பாய்.